மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை காண ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ வாங்க, பிறக்க போகின்ற டிசம்பர் மாதம் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், உங்களது குடும்பம் எப்படி இருக்கும், திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா, தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா, உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, உங்கள் ராசியில் கேது பகவான் சஞ்சரித்து வருகிறார். தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும், சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவானும், ரணருண ரோகஸ்தானத்தில் சனி பகவானும், கலத்திரஸ்தானத்தில் ராகு பகவானும், பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரமடைந்த நிலையிலும், லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர். இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரக நிலை காரணமாக கன்னி ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதத்தின் தொடக்கத்தில் வெளி வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அதே போல அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். உங்கள் ராசியில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். அதே போல பண வரவு கணிசமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு உயரப் போகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரிக்கும். உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் உங்கள் ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து வருவதால் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவினர்கள் வருகையும் அதனால் மகிழ்ச்சியும் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டாகப் போகிறது. உறவினர்களுடன் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி சுக்கிர பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் புதிய முயற்சிகளில் அனைத்திலும் வெற்றி உண்டாகும். எதிரிகளின் தொல்லைகள் இல்லாமல் போகும். உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் உங்களுடைய முயற்சிகளுக்கு மனைவி, மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் பக்கபலமாக இருப்பார்கள். விலை உயர்ந்த நகை மற்றும் பொருள்களை யாருக்கும் கடனாக கொடுக்க வேண்டாம். வீட்டில் பொருள்கள் காணாமல் போக வாய்ப்பு இருப்பதால் அனைத்திலும் இந்த மாதத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரமடைந்த நிலையில் இருப்பதால் அலுவலகத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றமான சூழ்நிலையே இந்த மாதத்தில் காணப்படும். எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். ரணருண ரோகஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வருவதால் உங்கள் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவை கிடைப்பதில் இருந்த தடைகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு விலகப் போகிறது. லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். விற்பனையும் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே அதிகமாக இருக்கும். அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் இந்த மாதத்தில் மிகவும் எளிதாக முடிந்துவிடும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த மாதத்தில் நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம். உங்கள் ராசியில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மாதம் முழுவதும் மகிழ்ச்சி தருவதாக அமையும். கணவரிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி சூரிய பகவான் விருச்சக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார். இந்த பெயர்ச்சியின் காரணமாக டிசம்பர் மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்க போகிறது. தகராறுகள், வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் குறையும். எடுத்த காரியத்தை வெற்றியுடன் செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும். உங்களது செயல்களுக்கு தடை ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே விலகி விடுவார்கள். லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் பண வரத்து அதிகரிக்கும். தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான முயற்சிகளில் இந்த மாதத்தில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். தைரிய வீரிய ஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் சஞ்சரித்து வருவதால் குடும்பத்தில் இருந்த மன வருத்தங்கள் மாறி சுமூகமான நிலை உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். அதே போல வீட்டில் சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடும். குழந்தைகளால் பெருமை உண்டாகும். இந்த மாதத்தில் பெண்களுக்கு சாதக பாதகங்களை பற்றி கவலைப்படாமல் எந்த காரியத்தையும் துணிச்சலாக செய்து முடிப்பீர்கள். உங்களுக்கு எதிர்ப்புகள் விலகும். கலத்திரஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வருவதால் கலைத்துறையினருக்கு பேச்சு திறமையால் காரியங்கள் சாதகமாக முடியும். உங்களுக்கு அலைச்சலும் குறையும்.
வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது இந்த மாதத்தில் நல்லது. காரிய தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன்களே இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. எதிர்ப்புகள் மறையும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். மன உறுதி அதிகரிக்கும். டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி சுக்கிர பகவான் மகர ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்க போகிறார். இதனால் குடும்பத்தில் சாதகமான சூழ்நிலையே உருவாகப் போகிறது. எதிர்காலம் பற்றிய கவலைகளை இந்த மாதத்தில் நீங்கள் தவிர்த்துக் கொள்வது நல்லது. பொருளாதார நிலை உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப உயரும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டியது இந்த மாதத்தில் அவசியம். எடுக்கும் முயற்சிகளில் தடைகள் இருந்தாலும் விடாமுயற்சியால் இந்த மாதத்தில் உங்களால் வெற்றி பெற முடியும். ரணருண ரோகஸ்தானத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவானின் சேர்க்கையால் வீடு, வாகனம், சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டாகும். எதிரிகளால் பிரச்சனைகள் வந்து நீங்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் இந்த மாதத்தில் நீங்கள் ஈடுபட்டால் வெற்றி உண்டாகும். குடும்பத்தில் வீண் செலவுகளை குறைத்து சுப காரியங்கள் செலவுகள் நிகழும். உங்கள் மனதில் நினைத்த காரியங்களை தாமதமின்றி செய்ய முடியும். குடும்பத்தில் வீண் விரயங்கள் ஏற்படும். பொது காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமடைந்த நிலையில் இருப்பதால் உறவினர்களுடன் பேசும் பொழுது வீண் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். எனவே கவனமுடன் இருங்கள். வீடு, மனை, வாகனம் ஆகியவற்றில் பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். உடல் உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு வரலாம். எனவே கவனமுடன் இருங்கள். தொழில் வியாபாரத்தில் பொறுப்புகள் கூடும். உத்தியோகத்தில் பணி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு உள்ளது. உத்திரம் 2, 3, 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற டிசம்பர் மாதம் அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக அமைய போகிறது. சூரிய பகவானால் இதுவரை தடைப்பட்டு இருந்த வேலைகள் நடக்கும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இந்த மாதத்தில் வெற்றியாக போகிறது. கடந்த கால நெருக்கடிகள் அனைத்தும் விலகும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய செல்வாக்கு உயரும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். திட்டமிட்ட வேலைகளை ஒவ்வொன்றாக இந்த மாதத்தில் நீங்கள் நடத்தி முடிப்பீர்கள். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் அனைத்தும் விலகப் போகிறது. ராகு பகவானால் புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள். அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படும். உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் நீங்கும். வாழ்க்கை துணையுடன் இணக்கம் உண்டாகும். கேது பகவானின் சஞ்சாரத்தால் வாழ்க்கையில் ஒரு சில புதிய அனுபவங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். சுக்கிர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வருமானம் அதிகரிக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். புதிய வாகனம் வாங்கும் முயற்சி வெற்றியாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற டிசம்பர் மாதம் யோகமான மாதமாக அமைய போகிறது. சனி பகவான் இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளை இல்லாமல் செய்வார். உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் அனைத்தும் விலகும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டிகள் நீங்கும். வழக்குகள் சாதகமாகும். உங்களுடைய செல்வாக்கு உயரும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். தைரிய வீரியஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் சஞ்சரித்து வருவதால் உங்கள் முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். திட்டமிட்டிருந்த வேலைகள் எல்லாம் நடக்கும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். வாழ்க்கை துணையாலும் நண்பர்களாலும் உங்கள் வேலைகள் நடக்கும். கூட்டு தொழிலில் லாபம் அதிகரிக்கும். சித்திரை 1, 2ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற டிசம்பர் மாதம் முன்னேற்றமான மாதமாக அமைய போகிறது. உங்களுடைய நட்சத்திரநாதன் செவ்வாய் பகவான் நீங்கள் மேற்கொள்ளும் செயல்கள் எல்லாம் லாபமாக்குவார். முடங்கி இருந்த தொழில்களை மீண்டும் இயங்க வைப்பார். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த வரவை உங்களுக்கு செவ்வாய் பகவான் வழங்குவார். உங்கள் வாழ்வில் இதுவரை இருந்த நெருக்கடிகள் அனைத்தும் விலகப் போகிறது. மாதம் முழுவதும் செவ்வாய் பகவான், சூரிய பகவானும் சனி பகவானும் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உண்டாக்கப் போகிறார்கள். சுக்கிர பகவானின் சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் வருவாய் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். உத்தியோகம் பார்க்கும் இடத்தில் பணியாளர்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும். ஊதிய உயர்வு எதிர்பார்த்த அளவிற்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய திறமை வெளிப்படும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். நன்றி, வணக்கம்.